ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான கர் அப்படின்ற மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ அவரோட காதலி மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் நல்லா குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜூக்குள்ள போய் சிங்கம் கூட்டுக்குள்ளே விழுந்துடுறாருங்க. போதையில் தலகால் புரியாமல் உள்ள ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்க எல்லோருமே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நம்ம ஹீரோவுடைய காதலிக்கு வீட்டில் பொண்ணு பார்க்கக்கூடிய சடங்கு நடந்துட்டு இருக்கு. ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அந்த ஜூ காப்பாளர் ஒருத்தர் ஏணி வழியாக உள்ள இறங்குறாருங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஏணி உடைஞ்சு உள்ளேயே மாட்டிக்கிறாரு. ட்விஸ்ட் என்னன்னா, இந்த சிங்கத்துக்கு இந்த ஜூக்காரங்க ஒழுங்காவே சாப்பாடு கொடுக்கறது இல்லைங்க. சிங்கத்துக்கு ப்ராப்பரா சாப்பாடு கொடுக்கறதா கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காட்டிட்டு அந்த சாப்பாட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க ஆட்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. சிங்கம் ஒழுங்கா சாப்பிடாம கொலப்பசியில் இருக்குது. அந்த சிங்கத்துக்கிட்ட இவங்க 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கிட்ட இருந்து செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படின்றது தான் மொத்த படமே. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் எல்லா டிவி சேனல்ஸ்லையும் பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஹீரோவான ரெஜிமோன் அப்படின்ற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி பெரிய பெரிய கடைகளுக்குலாம் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காருங்க. இந்த பிசினஸ் தான் இவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அவருடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு மாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மாடலிங் பண்றதுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுதுன்னு தேடிட்டு இருந்திருக்காருங்க. அந்த வகையில தான் ரச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு. அந்த பொண்ணை அவரோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு மாடலா பயன்படுத்தி இருந்திருக்காரு. ஸோ அந்த பொண்ணை போட்டோ ஷூட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது வரும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகி காதலாகவும் உருவாயிடுச்சுங்க. ஆனால் ரச்சனா பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பொண்ணு கிடையாது. இந்த ஊர்லேயே மிகப்பெரிய பொலிட்டீஷியனோட பொண்ணு. அவர் இந்த ஜாதிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாருங்க. அதனாலே ஜாதி வரி பிடிச்சி அந்த பையனை அவங்க பொண்ணு கூட சேர விடாம கடத்திட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் இவரும் பார்க்குறாரு. கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிவி சேனல்லையும் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சனாவோடைய அப்பா அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா அமையுதுங்க. என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து டீட்டெயில்டா நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு ராஜ்மோனுங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு பேரு அனாசு. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா காலையிலேயே ஏதோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த கார் திடீர்னு நின்று போயிருதுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னன்னு தெரியல, ஒரு 10 நிமிஷம் என்னன்னு பாத்துறேன் அப்படிங்கும்போது டைம் வேற ஆயிட்டு இருக்கு, ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கும்போது இதோ பாத்துறேன் அப்படின்ட்டு அனாஸ் காரை விட்டு இறங்கி வந்து செக் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த கார் மாடிஃபை பண்ணப்பட்ட காரு. அது மட்டும் இல்லாம ப்ராப்பரா டாக்குமெண்ட் எல்லாம் இல்ல போல. இன்ஜின் வேற பயங்கரமா கொதிக்குது. அதையும் மிதியும் பண்ணி எப்படியோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, ஏன் டென்ஷனா இருக்க அப்படின்ற மாதிரி அனாஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ ஏன் டென்ஷனா இருக்கிறாரு அப்படின்னா, இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு தான் போறாங்க. ஹீரோக்கு இன்னைக்கு மேரேஜுங்க. அதாவது ஹீரோ ரச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர்த்தோடைய லவ் மேட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரச்சனாவோட வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்துருக்காங்க. அதனால ரச்சனா ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு இவங்க ரச்சனா பிக்கப் பண்ணிட்டு நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இதுதான் இன்னைக்கு பிளானுங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க வரல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் நாங்கள் ரச்சனாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி அனாசும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ரச்சனா வெயிட் பண்ண சொன்ன இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அனாசும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரச்சனா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஒன்று இருக்குது. அந்த பார்க்குள்ளில் அவ்வளோ கூட்டங்க. இன்னும் பார் ஓப்பன் பண்ணல, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அனாஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட ஃபோனில் பேசிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இவங்களே புரிஞ்சுக்கிறாங்க ரச்சனா கிட்ட இருந்து இனிமேலும் ரெஸ்பான்ஸ் வராது, ரச்சனா ஹீரோவை ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் பக்காவா பிளான் எல்லாம் போட்டு கடைசியில் நீ ஏமாத்திட்டா, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரு பாத்தீங்கன்னா ஜூல காப்பாளரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் மனைவியோட தம்பிக்கு பாத்தீங்கன்னா பொண்ணு பாக்குறதுக்காக வீட்டுல இருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஹரிதாஸ் நான் ஜூக்கு போயிட்டு சைன் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கும் போது நம்ம ஹரிதாஸோடைய மனைவி வந்து சொல்றாங்க, ஆமா இவர் பெரிய கலெக்டரு, இவர் போலன்னா அங்க வேலையே ஆகாது அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை பாத்தீங்கன்னா இதோன்னு சொல்லி ஹரிதாஸை பயங்கரமா டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிதாஸை பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் சுத்தமாவே மதிக்கிறது இல்லைங்க. ஹரிதாஸுக்கு கஷ்டமா இருந்தாலும் இவர் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. நான் போறேன், போய் ரெஜிஸ்டர்ல சைன் மட்டும் போட்டுட்டு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பார் இருக்கிறதா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பார் கேட்டை ஓபன் பண்ணிட்டாங்க. தக்காளி சட்டையா கிழிச்சிட்டு நம்ம குடிமகன்கள்லாம் ஆளா சரக்கு வாங்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட் அனாஸும் போய் உட்காந்து பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டாருங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கிளம்பி போக சொல்லிட்டாங்க. இந்த
மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ட்டு. அவளை நான் ரொம்ப நம்பினேன், இன்னைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஏமாத்துவான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை, கடைசியில் அவளுக்கும் ஜாதி தான் முக்கியம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போவே இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி லவ் ஆச்சு அப்படின்றத ஒரு பாட்லேயே நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை தொடங்குறாருங்க. அவருடைய பிராண்டுக்கு ஒரு மாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறாரு. ஹீரோயினை இந்த பிராண்டோடைய மாடலாக வைக்கிறாருங்க. அப்படியே இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, பழகுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக காதல் அப்படின்றது உருவாயிடுச்சுங்க. எல்லா காதலர்கள் போலையும் இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபோனில் பேசிக்கிட்டு ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வீட்டுக்கு தெரியாமல் தான் கைஸ் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஹீரோடைய ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்டோ டிரைவர் கொஞ்ச நாளாக வரல. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் தலையில் கட்டு போட்டுட்டு வந்திருக்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ நாள் வரல அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் அம்மா தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி தேங்காய் சாமியாரை போய் பாருங்கள் நல்லது நடக்கும்ட்டு, அதனால தான் அவரை பார்க்கறதுக்காக போனேன், ரொம்ப நாளாகவே எங்களுக்கு குழந்தை இல்லை, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினுடைய அப்பா கூட இருக்கக்கூடிய சைமன் அப்படின்ற நபர்கிட்ட, இவ யார் கூடயும் சுற்றிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது, அது யார் என்னன்றதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நானே காலேஜில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டுட்டு போகிறாருங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அபண்டனான ஃபேக்ட்ரிக்குள்ளே இவங்க எல்லோரும் நுழையிறாங்க. ஹீரோனை காருக்குள்ள உட்கார வச்சுட்டு அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒருத்தனை கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பாவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தானா, நீங்கள் என்ன வேணாலும் அடிச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் எங்கள் அண்ணன் வந்துருவார், அவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி அவனும் தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஓட்ட வழியில் நம்ம ஹீரோன் பார்த்துட்டு உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து காருக்குள்ள உட்காந்துடுறாங்க. இவங்க அப்பா கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்றத ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க. காலேஜுக்கு போகிற மாதிரி கட் அடிச்சுட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஜூக்கு வந்திருக்காங்க. அங்கே வச்சு நம்ம ஹீரோன் பேசும்போது ஹீரோ சொல்கிறாரு, எவ்வளோ நாள் நம்ம இப்படியே லவ் பண்ணிட்டு இருக்கிறது, எனக்கு உங்கள் அப்பா பார்த்து எந்த பயம் இல்லை, நான் நேரடியாக வந்து உங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேட்குறேன், கண்டிப்பாக ஒரு சம்மதிப்பாரு அப்படின்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி எங்கள் அப்பா சாஃப்டெல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு, அவர் முன்னாடி போய் நின்று அவர் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு, இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்போ என்னதான் பண்ண சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. என்கிட்ட பக்காவான ஒரு பிளான் இருக்குது, நம்ம 2 பேரும் ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் எங்கேயாவது போய் வாழலாம், கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது, எங்கள் அப்பா எலெக்ஷனில் நிற்க போகிறாரு, அதனால் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார், அப்படி ரியாக்ட் பண்ணாருன்னா அவருடைய அரசியல் கெரியருக்கே பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணியிருக்கேன் இல்லையா, சரி ஓகே, எந்த டைமில் எந்த டேட்டில் எங்கே வரணுன்றதை சொல்லு, நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனும் பக்காவாக பிளான் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பிளான் படி தான் நம்ம ஹீரோ கிளம்பி வந்திருக்கிறாருங்க. ஆனால் வந்துட்டு ஹீரோனுக்கு ஃபோனை போட்டால் ஹீரோன் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. இதை வச்சு ஹீரோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஹீரோனுடைய அப்பா கொஞ்சம் ஜாதி வெறியர் தான். அதே மாதிரி ஹீரோனும் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம்னு வரும்போது அவங்க கம்யூனிட்டியில் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் போட்டிருக்காங்க போல், அதனால தான் அப்படி இப்படின்னு ஏதோன்னு சொல்லி கழட்டி விட்டுருக்காங்க அப்படின்ட்டு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹரிதாஸ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஜூவில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஜூவில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு 7 கிலோ மீட் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரூலுங்க. ஆனால் இந்த ஜூவில் வேலை பார்க்குற 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 7 கிலோவில் 3 கிலோ மட்டும் சிங்கத்துக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் 4 கிலோவை ஆளுக்கு 2 கிலோவாக பிரித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கம் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல அப்படின்ற விஷயம் பார்வையாளர்களுக்கும் இந்த ஜூ நிர்வாகிகளுக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்து 3 கிலோ சிங்கத்துக்குன்னு கொடுத்தாங்க இல்லையா, அதில் 2 கிலோ மட்டும் ப்ராப்பராக போட்டுட்டு 1 கிலோவை சீமனையில் நினச்சி போட்டிருக்காங்க. ஸோ சீமனை ஸ்மெல் இருக்கிறதுனால அந்த சிங்கம் அதை சாப்பிடாது. ஸோ சிங்கம் தான் சாப்பிட்றது இல்லை, சாப்பாடெல்லாம் இவங்க கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே வேலை பார்க்குற 2 பேர். ஆக மொத்தம் 7 கிலோ ஃபுட் எடுத்துக்கக்கூடிய சிங்கம் 2 கிலோ தான் தினமும் எடுத்துக்கிட்டு இருக்கு. நியாயமாக பார்த்தா இந்த ஹரிதாஸ் இதை கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கணும், ஆனால் இவர் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்குது. இப்போ சஸ்பெண்ட் ஆர்டரும் வந்திருக்கு. மேடம் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க, இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும் போது, சரி இனிமேலாவது ஒழுங்காக ஒர்க் பாருங்க அப்படின்னு அந்த மேடம் சொல்கிறாங்க. நாளையிலிருந்து இனிமேல் ஒழுங்காக ஒர்க் பார்க்குறேன் மேடம், இன்னைக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, ரிஜிஸ்டரில் சைன் போட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும் போது, சரி இன்வென்ட்ரியில் இருக்கிற ஒரு லீவு, இன்வென்ட்ரி ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோவும் அனாஸும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே செக்கிங்கு, ஸோ வசமாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காரை திருப்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜூவோட வாசலில் போய் காரை நிப்பாட்டுறாரு. இங்கே எதுக்காடா நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை கூலாக ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக போயிருக்கிறாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேருந்து வெளியே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் குழந்தைங்க கிட்டலாம் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஜூக்குள்ளே போகிறாங்க. அந்த ஜூக்குள்ளே போகக்கூடிய அந்த வண்டியில் இவரும் ஏறிக்கிறாருங்க. நம்ம அனாஸ் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கார்கிட்ட வந்து பார்த்தா ஹீரோவை காணோம். எங்கே போனானோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜூக்குள்ளே ஹீரோ போயிட்டாருங்க. அங்கே கட் பண்ணால் ஹரிதாஸோடைய மனைவி பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஹரிதாஸுக்கு ஃபோனை போட்டால் நான் வரதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும் அப்படின்னு சொல்ல பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னோடைய மாமா வந்த மாதிரி தான்டா, உனக்கு பொண்ணு பார்த்த மாதிரி தான், இன்னைக்கு கூட இவர் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க. பேச பேச ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. ஹரிதாஸுக்கு ரொம்ப சங்கடமாக
இருக்குது. என்னடா நம்ம பொண்டாட்டி நம்மளை மதிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கார்டிஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்காங்க. ஹரிதாஸோடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, காதலிக்கும் போது இருந்த காதல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னை காதலிச்சாரே தவிர அன்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. இவரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தொடர்ந்து ஹரிதாஸை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஹரிதாஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதா தான் சொல்கிறாரு. அவரோட மனைவி தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுங்க. நம்ம ஹீரோ ஜூக்குள்ளே போனார் இல்லையா, ஜூக்குள்ளே எங்கே போனானோ அப்படின்னு சொல்லிட்டு அனாசு நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு சத்தம், எல்லோரும் இங்கே வாங்க ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அடிச்சு பிடிச்சி அந்த சிங்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் உள்ள நம்ம ஹீரோ விழுந்திருக்கிறாருங்க. ஃபுல் போதையில் இருக்கிறாரு. அந்த சிங்கத்தை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சிங்கத்தோடைய பேர் தர்ஷனுங்க. அந்த சிங்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அப்பாவா நினச்சிக்கிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. டே தர்ஷன், நீ தைரியமான ஆளாக இருந்தால் என்கிட்ட வாடா, 2 பேரும் ஒத்தைக்கு பார்த்துக்கலாம், நீ தான் பெரிய பலசாலி அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, வாடா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் சிங்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குகை மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அமைதியாக படுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த இடமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக மாறுது. குறிப்பாக நம்ம ஹரிதாஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதா இருந்தார்ல, இப்போது இந்த சுச்சுவேஷனை அண்டர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு தானே இவரால் போக முடியும். இப்போது உடனடியாக இவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோனை போடுறாங்க. அதுபோக இந்த மாதிரி ஜூவில் விலங்குகளுக்கு பிரச்சனை இல்லை விலங்குனால மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு டாக்டரை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டாக்டருக்கும் ஃபோனை போடுறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜூவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ ஃபயர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வண்டியும் அங்கே எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டி அந்த தீ அணைக்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உடனே இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ஒரு வண்டியை எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஜூக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையிலேயே ஜூவில் இருக்கக்கூடிய ஹரிதாஸும் அந்த 2 ஹெல்ப்பரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழைய ஏணி ஒன்று வச்சு உள்ளுக்குள்ளே இறங்குறாங்க. அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா கோகுல தான் இருக்குது, இன்னும் வெளியே வர கிடையாது. வெளியிருந்து பார்க்குற எல்லோருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ மனநல பாதிக்கப்பட்டவர் போல, தெரியாதனமா உள்ள விழுந்துட்டார் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏணியெல்லாம் வச்சு 2 ஹெல்ப்பரும் ஹரிதாஸும் உள்ளே இறங்குறாங்க. அந்த சிங்கம் குகையை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி இவரை காப்பாற்றிடலான்ட்டு உள்ளே போகும்போதாங்க தெரியுது இவர் ஃபுல் போதையில் இருக்கிறாரு. தர்ஷன் வெளியே வாடா, சண்டை போட்டுக்கலாண்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆடா பாவி, குடிச்சிட்டாடா உள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சிங்கம் குகையை விட்டு வெளியே வந்துடுது. நம்ம ஹரிதாஸ் கூட வந்த 2 ஹெல்ப்பரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உயிரை சேஃப்டி பண்ணிப்போம் அப்படின்ட்டு அந்த ஏணியில் ஏறிடுறாங்க. சார் நீங்களும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட ஹரிதாஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறாரு. போயிடலாண்டா வாடா போயிடலாண்டா அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ வரதா இல்லை. சரி நம்ம உயிரை சேஃப்டி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் அந்த ஏணி மேலே ஏறுறாரு. கொஞ்சம் தூரம் ஏறி இருப்பாருங்க. கரெக்டாக அந்த சிங்கம் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அந்த ஏணி உடஞ்சி ஹீரோக்கும் சிங்கத்துக்கும் நடுவில் இந்த ஹரிதாஸ் விழுந்துடுறாரு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இங்கே ஒரு ரெஃப்ரி தேவைப்பட்டாங்க, நீங்கள் ரெஃப்ரி மாதிரி இருங்க, நானும் தர்ஷனும் சண்டை போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வளரிக்கிட்டு இருக்கிறாருங்க. கண்ணு முன்னு தெரியாமல் குடிச்சதுனால இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு அவருக்கே தெரியறதில்ல. ஹரிதாஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோவை சிங்கத்துக்கிட்ட போகாத மாதிரி தடுக்கிறாரு. ஆனால் ஹீரோ சிங்கத்துக்கிட்டே திரும்ப திரும்ப போகிறாருங்க. திடீர்னு ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா பாக்கெட்டில் ஃபோனை காணோம். ஹரிதாஸ் அந்த ஏணியிலேருந்து கீழே விழுந்தார் இல்லையா, அப்போ ஃபோன் அந்த இடத்துலயே விழுந்திருக்கும். ஃபோன் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம ஹரிதாஸோடைய மனைவி. ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சிங்கம் என்ன பண்ணுன்னா ஃபோன் கிட்ட வரும், அந்த ஃபோனை மிதிச்சு ஃபோனை உடச்சிரும், அங்கே ஃபோன் கட் ஆயிரும். என்ன கால் பண்ண அவர் கட் பண்ணி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாஸோட மனைவி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஹரிதாஸ் இங்கே என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. இப்போ அந்த ஃபயர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஜூக்குள்ளே வர முடியலைங்க. மேலே இருக்கக்கூடிய பில்லர் இடிக்கும், அதை இடித்தா மட்டும்தான் உள்ளே வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. இப்போ மயக்க ஊசி போடக்கூடிய டாக்டர் பார்த்தீங்கன்னா ஜூக்கு வந்துட்டாரு. வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது மயக்க மருந்து ஸ்டாக்லேயே இல்லை. அதை ஆர்டர் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கேட்க, நீங்கள் தானே ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு தான் உன்னை தனியாக எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்து பார்த்தா அதுவும் எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. அதை போட்டோம்னா என்னோட வேலைக்கு தான் ஆப்பு வைப்பாங்க, அதனால் நான் இங்கே வரவும் இல்லை, எனக்கு இந்த விஷயமும் தெரியாது அப்படின்ட்டு அந்த டாக்டர் தெரிச்சு ஓடிடுறாருங்க. இப்போ ஃபயர் சர்வீஸ் வண்டி உள்ளே வரதுக்கு சீலிங் உடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஒரு சிலை இருக்குது, அந்த சிலையில் இருக்கிறவர் தான் இந்த ஜூவை ஸ்டார்ட் பண்ணவர். அந்த சிலை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது அதை டேமேஜ் இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹரிதாஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கிட்ட போகாதரா அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ பாட்டுக்கு பயங்கரமாக வளரிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் ஃபயர் சர்வீஸில் இருந்து அவங்க பெரிய அந்த ரேடியோ வச்சு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா, அந்த சவுண்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் வந்து ட்ரிகர் ஆகிட்டு இருக்கு. ஹரிதாஸ் சொல்கிறாரு, இங்கே தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருந்தாலே அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும், நீங்கள் ஏதாவது சத்தம் போட்டால் தான் அது எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வரும்ட்டு. சிங்கம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பக்கம் திரும்பவே இல்லை, சும்மா அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹரிதாஸோடைய ஃபோனை டேமேஜ் பண்ணியிருக்கு. ஹரிதாஸோடைய
ஃபோன் டேமேஜ் ஆனதுனால ஹரிதாஸோடைய மனைவி ஹரிதாஸ்க்கு ஃபோனை போட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. உன்னுடைய மாமாவை நம்புனா ஆகாதுடா, நீ கிளம்புடா, நம்ம மட்டும் போய் பொண்ணு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாஸோடைய மனைவி, மாப்பிள்ளை, அப்புறம் அவங்க அப்பான்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் ஹரிதாஸோடைய மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜூவோடைய நியூஸ் வெளியே பரவ ஆரம்பிக்குது. மீடியாக்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹரிதாஸோடைய ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குது ஏதுன்னு தெரியல. இப்போ அனாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அனாஸ் தான் வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அனாஸ் கிட்ட வந்து மீடியாக்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கு. இப்போ அனாஸோடைய மனைவி ஃபரானா பார்த்தீங்கன்னா நீ வரும்போது இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹரிதாஸோடைய மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ காதலிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ரச்சனா தான். ரச்சனா வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ ரச்சனாவை வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அப்பா ஃபோனெல்லாம் பிடுங்கி. அதனால தான் அந்த டைமுக்கு வர முடியல. இப்போது நம்ம ரச்சனாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் நீ ரெடியாகி வந்து நில்லு, மாப்பிள்ளையை பிடிக்கல அது இதுன்னு ஏதாவது சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுரு, இப்போயே நீ பிடிக்கல அப்படின்னா உங்கள் அப்பா பிரச்சனை தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன்னு சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்க சேர் நாட் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ மீட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோப்பை கொடுத்து ஹரிதாஸ் கிட்ட இதை அவரோட உடம்புல போடுங்க, எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் உடம்புலலாம் போட்டுடுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த உடம்புல இருக்கக்கூடிய கவுத்தா அவுக்கறதுக்கு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. இப்போ நம்ம ஹீரோனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்து காஃபி எடுத்துட்டு அப்போ வீட்டில் இருக்கிறவங்க தனியாக 2 பேரும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல இவர் மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோன் உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இருக்கே அப்படின்னு அவர் ஃபோனை எடுத்து கொடுக்குறாரு. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கி ஹீரோக்கு ஃபோனை போட்டால் ஃபோன் எடுக்கல. ஏன்னா ஹீரோ அந்த ஜூவில் ஃபோனை உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அனாஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது தான் நீ டிவியை பாரு அப்போ தான் இங்கே என்ன நடக்குதுன்னே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு விஷயமே தெரிய வருது. நம்ம ஹீரோ மன உளைச்சல் தாங்க முடியாமல் குடிச்சிட்டு போய் ஜூக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் ஸ்கூட்டி எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. வீட்டில் இருக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியல. உடனே ஹீரோனுடைய அப்பா இவ எங்கே போகிறா அப்படின்றத ஃபாலோ பண்ணி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹரிதாஸோடைய மனைவி அவங்க தம்பிக்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட என்னடா சொன்னா இப்படி கோச்சிட்டு போறா அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒன்றும் சொல்லல, அவன் என்கிட்ட ஃபோன் வாங்கினா அப்புறம் டிவியை பார்த்தா அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்ல டிவியா அப்படின்ட்டு ஹரிதாஸோட மனைவி டிவியை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சிங்கத்துக்கிட்ட ஹரிதாஸ் மாட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஐயோ ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு தான் புருஷனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஹரிதாஸோடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா அடிச்சு புடிச்சு அந்த ஜூவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. முன்னாடி நம்ம ஹீரோவுக்காக ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்கே போகிறாங்க அப்படின்னு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பின்னாடி ஹீரோயினோடைய அப்பா வந்து காரில் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹரிதாஸுக்காக ஹரிதாஸோடைய மனைவி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோ ஃபுல் போதையில் இருந்தார் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாயிட்டாருங்க. அப்படி தெளிவாகும் போது தான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது நம்ம இப்படி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அட பாவி, இவ்வளோ நேரம் குடிச்சிட்டு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இப்போ தெளிஞ்சதுக்கப்புறம் சிங்கத்தை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் நம்ம ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் போடுற வேற ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த டாக்டருக்கு உடனடியாக ஃபோன் போட்டு நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் கையில் தான் 2 உசுறு இருக்குது, நீங்கள் எப்படியா அந்த இடத்துக்கு வந்து சிங்கத்துக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் மட்டும்தான் அந்த 2 உசுரை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு. அதே சமயம் இந்த ஃபயர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சீலிங்கெல்லாம் உடச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துருச்சுங்க. ஸோ இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோட நெஞ்சில் பயங்கரமாக ஒரு கோடும் போட்டுவிட்டுருது. ஹீரோட நெஞ்சில் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இந்த ஃபயர் இன்ஜின்லேருந்து பயங்கரமாக தண்ணி அடிச்சு விட்டுறாங்க. ஸோ தண்ணியை பார்த்ததும் சிங்கம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த குகைக்கிட்டேயே போய் அமைதியாக நின்றுது. நல்ல நேரம் அந்த கரெக்டான டைமில் ஃபயர் இன்ஜின் உள்ளே வந்ததுனால தான் அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து இவங்களால தப்பிக்க முடிஞ்சுது. இல்லாட்டி அதை அட்டாக் பண்ணியிருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும். ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைங்க. ஸோ கொஞ்சம் நகர்ந்தா கூட இந்த சிங்கம் பார்த்துட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹரிதாஸ் சொல்கிறாருங்க, ஏன்டா சாவணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா மருந்தை குடிச்சு சாவ வேண்டியதானடா, எதுக்குடா இங்கே வந்து விழுந்த? ஆல்ரெடி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரே பிரச்சனை, இன்னைக்கு என் வீட்டில் ஃபங்க்ஷன் வேற, அவ்வளோதான் போங்க, நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி ஹரிதாஸ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணே அண்ணே எப்படின்னா இங்கேருந்து போகிறது அப்படின்ட்டு ஹீரோ போதை தெளிஞ்சதுக்கப்புறம் பயந்து பயந்து ஒதுங்கிட்டு இருக்கிறாருங்க. ஃபைனலி அந்த இன்ஜெக்ஷன் போடுறவர் ஜூக்கில் வந்துட்டாருங்க. சார் உங்கள் கையில் தான் சார் இருக்குது, எப்படியாவது இன்ஜெக்ஷன் போட்டு அந்த 2 உசுரை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்ல இவரும் பயங்கரமாக மாசா சீனெல்லாம் போட்டுட்டு அந்த சிங்கத்தை பார்த்து கன்னை வச்சு டார்கெட் பண்ணுறாருங்க. அந்த கன்னில் பார்த்தீங்கன்னா மயக்க ஊசி லோட் பண்ணப்பட்டிருக்கு. அவர் வந்த நேரம் அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக தயாராகிட்டு இருக்குது, கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. இவங்களும் பயந்து பயந்து அங்கே மேடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சிங்கம் நடக்கிறதுக்கு ஏறி உட்கார்றதுக்கெல்லாம். அங்கே போய் நின்றுப்பாங்க. அப்போ கரெக்டாக கிட்ட வரும்போது இந்த இன்ஜெக்ஷனை வச்சு ஷூட் பண்ணுவாருங்க. அந்த இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே வந்து படாமல் நம்ம ஹரிதாஸ் மேலே பட்டுரும். அந்த சவுண்டை கேட்டு சிங்கம் விலகி போயிடும். ஆனால் அந்த மயக்க மருந்து ஹரிதாஸோட உடம்புல வேலை செய்ய ஆரம்பிச்சு அவரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பாதி மயக்கமான நிலையில் அப்படியே உளறிட்டு ஏதோ பேச ஆரம்பிச்சிருவாரு.
இவ்வளோ நேரம் ஹரிதாஸ் தெளிவாக இருந்தார், நம்ம ஹீரோ உளறிக்கிட்டு இருந்தார். இப்போ ஹீரோ தெளிவாக இருக்கிறாரு, ஆனால் ஹரிதாஸ் உளறிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹரிதாஸோடைய மனைவியும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோனும் அங்கே நின்று எதுக்கு இவன் இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மைக்கூசி போட்டார் இல்லையா, இவர் சொல்கிறாரு, எனக்கு கை வந்து யூஸ்வலாகவே நடுங்குங்க, 3 கட்டிங் போட்டால் தான் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், எனக்கு 3 கட்டிங் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஏங்க இதெல்லாம் வந்து ராங்குங்க, தப்புங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் வாங்கி கொடுங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ்காரங்க வேறு என்ன பண்ணுறது, 2 உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மயக்கூசி போடுறவருக்கு ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது போல். உடனே அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக கன்னை எடுத்துகிட்டு நேராக அங்கே போகிறாருங்க. அந்த சிங்கம் இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ளே சிங்கத்துக்கிட்ட இருந்து ஒளிஞ்சு நம்ம ஹீரோவும் ஹரிதாஸும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த இன்ஜெக்ஷன் போடுறவர் இன்ஜெக்ஷனை போட்டுறாரு. அந்த இன்ஜெக்ஷன் கரெக்டாக சிங்கத்து மேலே போய் பட்டு அப்படியே சிங்கம் மயக்கம் போட்டு விழுந்துருது. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக நம்ம ஹீரோவையும் ஹரிதாஸையும் அந்த சிங்கம் இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ளேருந்து மீட்டுறாங்க. ஹரிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக உளறிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன பேசுகிறாரு என்னன்னு யாருக்குமே புரியலைங்க. உடனே ஹரிதாஸை ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. எப்போ பார்த்தாலும் ஹரிதாஸை அவரோட மனைவி திட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, இப்போ திடீர்னு ஹரிதாஸ் மேலே அவங்களுக்கு அன்பு பாசம் எல்லாமே வந்துடுது. டக்குன்னு அந்த ஆம்புலன்ஸில் போய் உள்ளே உட்காந்துடுறாங்க. தன்னோட புருஷனை தானே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. ஹீரோ கூட ஏறுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் வந்துட்டாரு. அப்போது அப்பாவோடைய அடியாட்கள் தடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஹீரோனுடைய அப்பா இங்கே எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை ஆம்புலன்ஸில் வச்சு ஹீரோவை திட்டுறாங்க, எதுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எல்லாம் உன்னால தான், நீ தான் என்னை ஏமாத்திட்ட, உன்னை நம்பி வந்தம் பாரு, என்னையும் சொல்லணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா, அப்பாவுக்கு நம்ம மேட்ரு தெரிஞ்சு ஃபோனை வந்து அவர் பிடிங்கி வச்சுட்டாரு, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேற பார்த்து வச்சிருந்தாரு. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தான், அவன்கிட்ட ஃபோனை வாங்கி நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் அவன் ஃபோன் சுவிச் ஆஃப். அதுக்கப்புறம் அனாஸ்க்கு ஃபோன் பண்ணேன், அவன் சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. என்னடா அவ்வளோதான் என்னை நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணுறாருங்க. இப்போ நம்ம அனாஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்படியோ நம்ம ஃப்ரெண்டை சேஃபாக காப்பாற்றியாச்சுன்னு. அப்போ கரெக்டாக அனாஸோடைய பொண்டாட்டி ஃபோன் பண்ணி, டிவியில் எல்லா விஷயத்தையுமே பார்த்தேன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து குடிச்சிட்டு ஆட்டம் போட்டதெல்லாம் அதை பார்த்துட்டு அப்பா என்னை வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு, இனிமேல் நான் உங்கள் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனாஸோட பொண்டாட்டியும் சண்டை போட்டு கிளம்பிடுறாங்க. அனாஸ்க்கு பயங்கர வருத்தமாக இருக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோனுடைய அப்பா ஆட்கள் அனாஸை கடத்திட்டு போயிடுறாங்க ஹீரோவை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஹரிதாஸ் வச்சிருக்காங்க. ஹரிதாஸ்க்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹரிதாஸோடைய மனைவியை உள்ள அனுப்பி வைக்க, ஹரிதாஸோடைய மனைவிக்கு ஹரிதாஸை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஹரிதாஸோடைய மனைவிக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற கனவு இருந்திருக்குதுங்க. அதுக்கு எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் அந்த கோவத்தை வன்மமாக பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் கிட்ட காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. உனக்கு என் மேலே அன்பு இல்லை, பாசம் இல்லை, நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹரிதாஸை திட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹரிதாஸ் அன்பாக தான் கைஸ் இருந்திருக்கிறாரு, அவர் நார்மலாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நீங்கள் எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹரிதாஸோட மனைவி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹரிதாஸோடைய மாப்பிள்ளை இருக்கிறார் இல்லையா, அவர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோடைய அப்பா வந்திருக்கிறாரு, தலையில் கட்ட போட்டுட்டு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேர்த்தி கடன் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக ஹீரோடைய அப்பாவை தேங்காய் சாமியார் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு மண்டையில் தேங்காய் உடைச்சு காயத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா திடீர்னு மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாரு. எல்லோருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ தான் மீடியாக்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் லவ் போயிட்டு இருந்திருக்கு, 2 பேரும் வேறு கம்யூனிட்டி, நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்து கொஞ்சம் ஜாதி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அதனால் அவர் தான் வந்து இந்த பொண்ணை சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையனை கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அப்பா ஹீரோவை கடத்தவே இல்லை. இப்போ அந்த அபடனான ஃபேக்ட்ரியில் அனாஸை அடைச்சி வச்சு எங்கடா அவன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அனாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில அப்படின்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அனாஸை நீங்கள் இருந்து கிளம்ப அப்படிங்கும்போது என் ஃபோனே உடச்சிட்டிங்க, என் ஃப்ரெண்டையும் காணோம், என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா, நான் எங்கே போகிறது, நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அனாஸ் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆல்ரெடி ஹீரோனுடைய அப்பாவுக்கு எதிராக ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அப்படின்ட்டு ஃபேக்ட்ரிக்குள்ள வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவன் என்ன சொல்கிறானா, எதிர்க்கட்சி தலைவர் தான் நம்ம ஹீரோவை தூக்கி இருக்கிறாரு, உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வண்டி வர சவுண்டு கேட்குது. எடான்னு பார்த்தா அந்த போலீஸ் வண்டியிலேருந்து நம்ம ஹீரோயின் 2 பேருமே இறங்கி வராங்க. அவனை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னேன், ஆனால் இவன் கல்
மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க. அப்போ தான் கைஸ் தெரிய வருது, ஆக்சுவலாக எப்படியும் நம்ம ஹீரோயினோடைய அப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், கொஞ்சம் ஜாதி அது இதுன்னு பேசுவாருன்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற பிளானு. ஸோ இப்போது நீங்கள் எங்கள் 2 பேர்த்த சேர்த்து வைக்கல அப்படின்னா நீங்கள் தான் கிட்னாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் ஃபுல்லாக இந்த நியூஸை வைரல் பண்ணி விட்டுருவேன், அப்புறம் உங்களோட அரசியல் கெரியரே காலியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் சைடில் ஒரு 300 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோனுடைய அப்பாவுக்கு அரசியல் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அவரும் பார்த்தீங்கன்னா சரி எங்கள் சைடில் ஒரு 700 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கோயிலையும் வேண்டாம், சர்ச்சிலையும் வேண்டாம், ஸோ எந்த மத சம்மந்தப்பட்ட விஷயமும் இன்வால்வ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.